வெல்கம் டு தேஜஸ் விஜய் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்னோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவானின் அருள் கிடைக்க வீட்டில் இருந்தபடியே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான விளக்கு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் பண கஷ்டம் இருக்கிறவங்க, குரு திசை நடக்கிறவங்க, கடன் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க எல்லாம் இந்த வழிபாடை மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல பலனை அடைய முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவானின் அனுக்கிரகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பணவரவு அதிகரிக்கும், தொழில் முடக்கம் நீங்கும், தொழிலில் லாபம் அதிகரிக்கும். இப்படி பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த விளக்கு பரிகாரத்தை ஏன் செய்யக்கூடாது? கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாங்க நேரடியாக பதிவுக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த பரிகாரத்திற்கு கருப்பு கொண்டக்கடலை நமக்கு ஒரு 1/2 கிலோ மாதிரி தேவைப்படும். அதை நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து சுத்தம் செஞ்சுட்டு அப்படியே ரைஸ் மில்லில் கொடுத்து நைஸாக அரைச்சி வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த விளக்கு பரிகாரத்துக்கு கொண்டக்கடலை அரைச்ச பவுடர் தான் நம்மளுக்கு தேவை. இந்த கொண்டக்கடலை பொடியோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அரகஜா, பச்சை கற்பூரம் சேர்த்து நல்லா கலந்துக்கிறங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு 5 ஏலக்காயை இந்த கொண்டக்கடலையோட சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, அது உங்களோட இஷ்டம்தான். இப்போது நம்மக்கிட்ட பணத்தை வசியம் செய்யக்கூடிய, குரு பகவானை வசியம் செய்யக்கூடிய பொடி தயாராக இருக்குது. மஞ்சள் நிறத்தில் 108 துணி தேவை. மஞ்சள் நிற காட்டன் துணியை சின்ன சின்ன துண்டுகளாக சதுர வடிவில் வெட்டி எடுத்து வச்சுக்கிறோங்க. அந்த துணிக்குள்ளே நீங்கள் தயார் செஞ்சு வச்சுருக்கிற பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சின்ன சின்ன மூட்டைகளாக கட்டிக்கிறோங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுவோம் இல்லையா, ஒரு துணி மூட்டை கட்டி, அது போல தான் குரு பகவானுக்கு கருப்பு கொண்டக்கடலை பொடியில் தீபம் ஏற்ற போகிறோம். அதுதான் இந்த பரிகாரம். தயார் செஞ்சு வச்சிருக்கிற முடிச்சுக்களை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறோங்க. தினமும் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு சூரிய உதயத்திற்கு முன்பு காலை 6 மணிக்கு முன்பாக உங்களோட வீட்டில் இந்த தீபத்தை நீங்கள் குரு பகவானை மனதார நினைத்து ஏற்றணும். ஒரு மண் அகல் விளக்குக்குள்ளே இந்த முடிச்சை வச்சு அதன் மேலே நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி அப்படியே அந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும். இந்த தீபமானது எவ்வளவு நேரம் எரியுமோ அது எரிஞ்சு தானாகவே குளிரட்டும், நீங்கள் அணைக்க வேண்டாம். துணியோடு சேர்ந்து தான் இந்த தீபம் எரியும். வீட்டில் இந்த தீபம் ஏற்றுறது தவறா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தவறே கிடையாது. 108 நாட்கள் உங்களோட வீட்டில் காலை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றி குரு பகவானை வழிபாடு செய்தால் உங்களுக்கு குரு பகவானின் அனுக்கிரகம் முழுமையாக கிடைத்துவிடும். வீட்டு பெண்கள் மாதவிலக்கான சமயத்தில் வீட்டில் இருக்கிற மற்றவங்களை வச்சு இந்த விளக்கை ஏற்றலாம், அதுவும் தப்பே கிடையாது. 108 நாட்கள் தொடர்ந்து இந்த வழிபாடை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண பிரச்சனை முடிஞ்சு வந்திருக்கும். பரிகாரம் கொஞ்சம் கடினமானது தான், ஏன்னா இது 108 நாட்கள் செய்யணும் அப்படிங்கிறதுனால. மற்றபடி இது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். இருந்தாலும் நம்மளுக்கு இருக்கிற பண கஷ்டத்தையும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா? அதன் மூலமாக நம்மளுக்கு இதை விட எவ்வளவோ துன்பங்கள் வருது. துன்பத்தை போக்கும் பரிகாரத்தை கொஞ்சம் சிரமப்பட்டு நம்பிக்கையோடு செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த பரிகாரம் நல்லதொரு வழியை காட்டித்தரும் அப்படிங்கிற தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் நல்ல பயனை தந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்து பயன்பெற்றது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்களோடையும் என்னோட பதிவை பகிர்ந்துக்க மறக்காதீங்க. மேலும் ஒரு அருமையான தகவலோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்டில் தென், தேஜஸ் விஜய்.